நடராஜன், அரசு விரைவு போக்குவரத்து ஓய்வு பெற்ற நலமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர். காத்திருப்பு போராட்டம் என்பது ஏதோ அரசிடம் புதிய சலுகைகளை கேட்டு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படவில்லை. கடந்த 20 ஆண்டுகளாக போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை தருமபுரியில் நடைபெற்ற 16வது சம்மேளன மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் 18/8/2025 முதல் இந்த போராட்டம் கடந்த 24 நாட்களாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நாங்கள் எல்லாம் கேட்பது, எல்லா துறையிலும் தமிழக அரசில் இருக்கக்கூடிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கட்டும், அரசு துறை நிறுவனமாக இருக்கட்டும், ஓய்வு பெறுகிற போது அந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணப்பலன்கள் வழங்காத திட்டம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த அதிமுக அவர்கள் ஆட்சி முடியும் பொழுது அவர்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பலன்கள் என்பது ஒரு 1800 கோடி ரூபாய் இருந்தது. ஆனால் அவர்கள் ஆட்சி முடியக்கூடிய காலத்தில் ஒரு வேலை நிறுத்தம் நடைபெற்றது. அந்த வேலை நிறுத்தத்தில் ஒரு 1400 கோடி ரூபாய் ஜிஓ போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் அந்த ஜிஓ போடுற அன்னைக்கு தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க 2021. அப்போ அந்த தேர்தல் தேதி அறிவித்ததுனால அந்த 1400 கோடி ரூபாய் பணம் தரல. அந்த பணம் திமுக ஆட்சி காலத்தில் தான் கொடுத்தாங்க, 1450 கோடி ரூபாய் அது. ஆனால் இன்றைக்கு கடந்த 25 மாதங்களாக திராவிட முன்னேற்ற கழக அரசு, நாங்கள் திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய வகையில் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு, அதில் எல்பிஎஃப்பில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, சிஐடியில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, அதே போல் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் 25 மாத காலமாக தொழிலாளர்களுடைய பணம் 3000 கோடி ரூபாய் ஓய்வு கால பலன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டம் 18ஆம் தேதி அறிவித்து காத்திருப்பு போராட்டம் பல்லவன் சாலையில் நடைபெற்றது. அன்றைக்கு இரவு 10 மாத காலம் பணப்பலன்களை நாங்கள் உடனே ஜிஓ போட்டுட்டோம், உடனே வழங்குகிறோம் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் அந்த 10 மாத காலத்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது நாம் உடனே போராட்டத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு அரசு நினச்சிது. ஆனால் நம்மளுடைய கோரிக்கை என்பது ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏதோ போக்குவரத்தில் ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துட்டா போராட்டத்தை விட்டுட்டு விலகி போயிடுவோம் அப்படின்னு இல்லை. ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய ஊதிய ஒப்பந்தம் என்பது திராவிட மாடல் அரசு 3 ஆண்டு என்பதை 4 ஆண்டாக மாற்றிச்சு. ஆனால் 15வது அந்த ஊதிய ஒப்பந்தத்தை 5 ஆண்டுகள் கழித்தும் ஒப்பந்தம் போடலை. அதுக்கு ஒரு காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்ததன் விளைவாக அந்த 15வது ஊதிய ஒப்பந்தம் என்பது அவசரமாக வெறும் சம்பள பேச்சுவார்த்தை மட்டும்தான் முடித்து அந்த பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையிலே நாம் பிரதான கோரிக்கை என்பது 3 விஷயங்களை சொன்னோம். என்ன? 1/4/2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் ஏற்கனவே 2021 தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள், நான் 100 நாளில் அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்வேன்னு சொன்னார். ஆனால் இதில் புதிதாக எந்த திட்டமும் அறிவிக்க வேண்டிய வேலை இல்லை. 1998 ஊதிய ஒப்பந்தத்தில் இந்த பென்ஷன் திட்டம் ஆரம்பிக்கும் பொழுது அன்னைக்கு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அந்த திட்டம் என்பது விருப்புரிமை. அதற்கு பிறகு பணியில் சேருகிறவர்களுக்கு அந்த திட்டம் என்பது கட்டாயம். அதனால் இதுக்கு ஒன்றும் எங்கேயும் இடைஞ்சல் இல்லை. ஆனால் இதை அமுல்படுத்துவதில் சிக்கல். ஏன்னு சொன்னால்
1/1/2004 இருந்து அரசு ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம்னு அறிவித்தான். அது அரசு ஊழியர்களுக்கு தான் பொருந்துமே தவிர நம்மளுடைய பென்ஷன் என்பது போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊதிய ஒப்பந்தத்தின் மூலம் வந்த காரணத்தினால் அந்த அரசு உத்தரவு என்பது எங்களுக்கு செல்லாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பழைய பென்ஷன் திட்டம் நீங்கள் அமுல்படுத்துகிறேன்னு சொன்ன கோரிக்கையை அமுல்படுத்துன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோமே தவிர நாங்கள் புதுசாக அரசிடம் எந்த விதமான பணப்பலன்களும் வழங்கலை. அதே போல் 2017 ஒரு வேலை நிறுத்தத்தின் போது அன்றைக்கு இருந்த அதிமுக அரசிடம் நாம் பேச்சுவார்த்தை செல்லும் பொழுது அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ஒருவன் என்ற அடிப்படையில் அன்னைக்கு செங்கோட்டையன், தங்கமணி, அன்றைக்கு இருந்த போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் 3 பேரும் அந்த பேச்சுவார்த்தையில் நாம் தெளிவாக சொன்னோம். என்ன சொன்னோன்னா, நீங்கள் நெட் சேலரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, கிராஸ் சேலரி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும். ஏன்னு சொன்னால் கிராஸ் சேலரி நீங்கள் கொடுக்கும்போது தான் பிஎஃப்க்கு சேர வேண்டிய பணம் பிஎஃப்பில் போய் சேரும், கிராஜுவேட்டுக்கு ஒதுக்க வேண்டிய பணம் அதில் போய் சேரும், கூட்டுறவு சங்கங்களுக்கு சேர வேண்டிய பணம் அங்கே போய் சேரும். இது போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த பணம் என்பது அந்த தொழிலாளி ஓய்வு பெறும்போது போய் சேர்ந்துடும் என்ற அடிப்படையில் நாம் அன்னைக்கே அதை சொன்னோம். அதே போல் 2021 இந்த ஆட்சி வந்தவுடன், திமுக ஆட்சி வந்தவுடன் கண்ணப்பன் மினிஸ்டராக இருந்தார். அப்போ அந்த கண்ணப்பன் மினிஸ்டர்ட்டையும் நம்ம இந்த விஷயத்தை சொன்னோம். ஆனால் அவர் ஒரு உத்தரவு போட்டார், அந்த உத்தரவு அமலாகவில்லை. அதை ஒட்டி தான் இப்போ நம்ம போராட்டம் அறிவித்த பிறகு கடந்த 1ஆம் தேதி போக்குவரத்து அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். அப்போது மாநில தலைவர் சவுந்தரராஜன், ஆறுமுக நயினார், தோழர் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தயானந்தம், நான் அது கூட என் கூட தோழர் ஆதிமூலம் 5 பேர் தான் நாங்கள் அமைச்சரை பார்த்தோம். அமைச்சர்கிட்ட நாங்கள் கேட்டது என்னன்னு சொன்னால், நீங்கள் புதிதாக எதுவும் தர வேண்டாம், அரசு ஏற்கனவே ஒத்துக்கொண்ட அடிப்படையில் பேச்சுவார்த்தை, நீங்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் என்ன சொன்னீங்க, 4 மாதத்தில் ஒப்பந்தத்தினுடைய அரியஸ் தரேன்னு சொன்னீங்க, அது தரல. அதே போல் வாரிசுக்கு வேலை, வாரிசு வேலையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு 80 பெண்களுக்கு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னார். இப்போ நாம் சொன்னோம், வாரிசு வேலை என்பது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட 8 அரசாணைகள் தடுத்து வாரிசு வேலைக்கு எடுக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது 5% தான் போக்குவரத்து கழகங்களில் எடுக்க வேண்டும் என்ற அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் ரத்து செய்யலைன்னு சொன்னால் கூட இன்றைக்கு பணியில் சேர்ந்து இறந்த தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அவர்களுக்கு நான்-80 வேலையாவது வழங்குங்கள் என்று நாம் அதில் பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கிட்ட சொன்னோம். ஆனால் அமைச்சர் நான் அதை பற்றி பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் ஓய்வு பெற்றவர்களுக்கு நிரந்தர தீர்வு, ஒவ்வொரு மாதமும் 150 கோடி ரூபாய் நீங்கள் அந்த கிராஸ் சேலரியில் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் 150 கோடி ரூபாய் கூட வரும். ஏற்கனவே போக்குவரத்து கழகங்களுக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருக்கிறது. இந்த கடனோடு சேர்த்து போக்குவரத்து கழகங்கள் எதுவும் இந்த கடனை அடைக்க போகிறதில்ல, அரசாங்கம்தான் இந்த கடனை அடைக்கும். ஆகவே நீங்கள் கடனாக கூட 5000 கோடி வாங்கி ஓய்வு பெறுகிற போது அந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வு கால பலனை வழங்குவதற்கு உங்கள் ஆட்சி காலத்திலேயே நீங்கள் வழங்கிடலாம், அது உங்கள் ஆட்சிக்கு ஒரு நல்ல பேர் அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்துக்களை சொன்னோம். அதே போல் டிஏ என்பது கடந்த 9 ஆண்டு காலமாக 2017 ஓய்வு பெற்ற 90,000 பேருக்கு டிஏ வழங்கலை. நீதிமன்றம் ஒரு பக்கம், கள போராட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த டிஏ பிரச்சனையில் ஒரு அளவுக்கு தீர்வாச்சு. ஆனால் சட்டமன்றம் 2024 சட்டமன்றம் கூடும்போது 23ஆம் தேதி சட்டமன்றத்தில் அமைச்சர் அறிவிக்கிறார், 2646 கோடி ரூபாய் போக்குவரத்து கழகங்களுக்கு ஒதுக்கப்படுகிறதுன்னு. ஆனால் அந்த நேரத்தில் தான் இந்த டிஏ வழக்கு என்பது வருது. அப்போ அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீதிமன்றத்தில் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, பணம் இல்லை எங்ககிட்ட, அதனால் நாங்கள்
பணம் வரும்போது இந்த டிஏவை அரியர்ஸை கொடுத்துட்றோம் அப்படின்னு தான் டிஏவை கொடுக்குறோன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதே அடுத்த நாள் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது அதிகாரிகள் போய் இப்போ எங்ககிட்ட பணம் வந்துருச்சு, நாங்கள் ஒரு 50 கோடி ரூபாய் டிஏ அந்த நிலுவைக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த அடிப்படையில் தான் இன்னைக்கு 1/9/2016 பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு 42%, 1/9/2016 முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு 221% என்ற அடிப்படையில் இன்றைக்கு டிஏ உயர்வு கிடைச்சிருக்கு. நாம் சொன்னோம், நீதிமன்றத்தின் மூலமாக அறிவித்து அந்த பணத்தை கொடுப்பது இது உங்கள் அரசுக்கு கெட்ட பேர் இல்லையா? அது நீங்கள் சட்டமன்றத்திலே 23ஆம் தேதி அறிவிச்சிருந்தா அரசுக்கு நல்ல பேர் வந்திருக்கும்ல அப்படின்னு தான் அந்த பேச்சுவார்த்தையில் நம்ம சொன்னோம். அமைச்சர் சிரிச்சார், வேற எதுவுமே சொல்லலை. ஆகவே இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது அரசின் கையில் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு பல வடிவங்களில் அரசு ஏற்கனவே மத்திய அரசு புதிய பென்ஷன் திட்டம் என்பதுக்கு பதிலாக ஒருங்கிணைந்த திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது 1/4/2025 பிறகு தான் அது பொருந்தும். அதில் சேர்றதுன்னா சேர்ந்துக்கோங்கன்னு நம்மளை தள்ளி விடுறாங்க. அது கொடுக்காததுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய உழைப்பு சுரண்டலை மேலும் அதிகப்படுத்தும். அதனால தான் நாம் சொல்கிறோம், அந்த திட்டம் எங்களுக்கு பொருந்தாது, ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டம்தான் எங்களுக்கு பொருந்தும். அந்த அடிப்படையில் தான் மீண்டும் மீண்டும் நாம் கேட்பது, இந்த போராட்டத்தினுடைய 3 அம்சங்கள். நாம் என்ன சொல்கிறோன்னா, போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, அவர் ஓய்வு பெறும்போது அவருக்கு பணம் கிடைக்கணும். அதே போல் ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு, சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் டிஏ உயர்வு வரும்போது அவர்களுக்கு வழங்குவதை போல ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு டிஏ வழங்கப்பட வேண்டும். அதே போல் டிஏ உயர்வு, அந்த உயர்வு அறிவித்தவுடன் பணியில் உள்ள ஊழியர்களுக்கு உடனடியாக கிடைக்கணும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு பணியில் உள்ள ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட கால டிஏ என்பது பாக்கி இருக்கு. அதே போல் ஊதிய ஒப்பந்தத்தினுடைய அந்த பலன் என்பது 60 கோடி ரூபா. 60 கோடி ரூபா ஒரு பெரிய காசு இல்லை. அதனால் அந்த பணத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும். அதே போல் போக்குவரத்து கழகங்களில் இந்த கான்ட்ராக்ட் முறை என்பது ஒரு வெறும் கொடுமை. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நிரந்தர தொழிலாளியினுடைய குடும்பங்கள் இன்றைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா பொருளாதார நெருக்கடி என்பது இருக்குது. அதனால் கான்ட்ராக்ட் முறை என்பது நாளைக்கு மீண்டும் ஒரு குலக்கல்வி முறையை கொண்டு செல்லக்கூடிய வகையில் அந்த தொழிலாளியினுடைய குடும்பங்கள் பொருளாதாரத்திலே பெரிய சிக்கலை உருவாக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வாய்கிலேயே பேசக்கூடிய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது 11.19 என்று அறிவிக்கிறார். அதே போல் ஜிடிபியிலே இன்றைக்கு தமிழகம் முதல் மாநிலமாக வந்துவிட்டது. கல்வி, மருத்துவம் எல்லாவற்றிலும் முதல் மாநிலமாக நாங்கள் திகழ்கிறோம் என்று வாய்கிலேயே பேசுவதற்கு கடந்த 30 ஆண்டுகளாக உழைத்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பங்கும், இன்றைக்கு பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பங்கும், இன்றைக்கு தமிழக அரசினுடைய பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், ஜிடிபியினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், கல்வியினுடைய வளர்ச்சி, மருத்துவத்தில் உள்ள வளர்ச்சி, எங்களுடைய பங்கு அதில் இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு தர வேண்டிய ஒரு 20,000 கோடி ரூபாய் பாக்கி, அதே போல் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு 3,000 கோடி ரூபாய், அந்த பணத்தை தான் நாங்கள் கேட்கிறோம். புதிதாக எதையும் நாங்கள் கேட்கவில்லை. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது அரசின் கையில் இருக்கிறது. எங்களுடைய போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக மக்களிடம் செல்ல வேண்டிய தேவை என்பது, இந்த போராட்டம் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் இந்த அரசினுடைய ஓட்டுக்கள் போக்குவரத்து தொழிலாளி மட்டுமல்ல மக்கள் மத்தியிலும் ஓட்டுக்களை குறையக்கூடிய வகையில் இந்த போராட்டம் அமையும். அந்த வகையில் அரசு உடனடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை மூலம் இதை ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்று சங்கத்தின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.